நம்ம தமிழ்நாடு எல்லை, இந்திய எல்லை, அவனை கொண்டு வந்து இங்கே அடை, சிறையில் அடை, அப்பதான் கலைவோம் என்று நாம் எல்லாம் உட்கார்ந்து கோரிக்கை வச்சோம்னா நிச்சயம் நடக்கும். லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களை சிங்களன் படுகொலை செய்த பொழுது அவனுக்கு உதவி செய்தது இந்திய அரசு, அது காங்கிரஸ் அரசு. பக்கத்துணையாக இருந்தது பாஜக அரசு. இந்தியாவுக்கு பகையினம், இலங்கைக்கு பகையினம். எனவே சிங்களன் வடநாட்டானுக்கு, டெல்லிக்காரனுக்கு பங்காளி, தமிழன் பகையாளி. புத்தர் நல்லவர் தான், நமக்கு மாற்று இல்லை. சிங்கள பௌத்தம் என்பது தமிழின அழிப்பு கொள்கையுடையது, அநீதியையே அறமாக கொண்டது சிங்கள பௌத்தம் என்பது. ஈழ விடுதலை போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இந்திய பெருங்கடலில் 600க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்களன் சுட்டு கொன்றான். 2 லட்சம் பேர் அகதிகளாக காடுகள் வழியாக வந்தார்கள். பேருந்துகளில், வாகனங்களில் அல்ல, காடுகள் வழியாக வந்தார்கள். கர்நாடகத்திலிருந்து சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது, பாலியன் கம்பெனியை சேர்ந்தது. அவன் பங்காளி, பீகார் பகுதியிலேருந்து, மேற்கு வங்காள பகுதியிலேருந்து போனவனுங்க. அந்த உறவு அவங்களுக்கு இருக்கு. பல பேர் சொல்லியிருக்காங்க, அத்வானிகள் கூட சொல்லிவிட்டார்கள் அதை. டெல்லிக்கும் கொழும்புக்கும் பகை இனம் தமிழ் இனம். தமிழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்போதாவது அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். நேற்று, அதாவது 11/8/2024 மாலை வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை பகுதியிற்கு அருகே கடலில் நம்முடைய எல்லையிலேயே பெரும் கொடுமை ஒன்று நடந்துள்ளது. ஒரு ஃபைபர் படகில், சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான படகில் அவரையும் சேர்த்து 4 மீனவர்கள் தமிழர்கள் மீன் பிடிக்க போயிருக்கிறார்கள். நம்முடைய எல்லை பகுதியில் சிங்கள கடற்பகுதிக்கு போகாமல் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4 ஃபைபர் படகுகளில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிங்கள கடற்படையினர் என்று முதலில் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை, சிங்கள கொள்ளைக்காரர்கள். அதிலிருந்து குதித்து நம்முடைய தமிழர்களுடைய, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகிலே குதித்து ஆயுதங்களால் தாக்கி அடித்து உதைத்து அவர்களிடம் இருந்த பொருள்களை எல்லாம் திருடி இருக்கிறார்கள். மீன்பிடி வலைகள் மட்டுமே 700 கிலோ இருந்திருக்கிறது சிவசங்கர் படகில். அந்த 700 கிலோ மீன்பிடி வலைகளை திருடி இருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருந்த கழுத்து தங்க சங்கிலியை பறித்திருக்கிறார்கள், தங்க மோதிரத்தை பறித்திருக்கிறார்கள். அதுபோல அவர்களுடைய அந்த ஜிபிஎஸ் கருவியை பறித்திருக்கிறார்கள், டார்ச் லைட்டை எடுத்திருக்கிறார்கள். இப்படி பல பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு இவர்களை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி விட்டு திரும்பி போயிருக்கிறார்கள். யாரும் குறுக்கிடவில்லை. ஏன்? தாக்கப்பட்டது தமிழ் இனம், தாக்கியவர்கள் சிங்களத்தைச் சேர்ந்தவர்கள். இந்திய கடலோர காவல் படை ஒதுங்கிக் கொள்ளும். புதுசா நாங்கள் சொல்லலை, குற்றஞ்சாட்டலை. ஏற்கனவே ஈழ விடுதலை போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இந்திய பெருங்கடலில் 600க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்களன் சுட்டு கொன்றான். 600க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொன்றான் சிங்களன். கேட்க நாதி இருந்ததா? அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த, பிறகு ஆளுங்கட்சியாக வந்த காங்கிரஸ், பாஜக கட்சிகள் கேட்டது உண்டா? எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த கட்சிகள்லாம் கேட்டது உண்டா? ஏன்? இந்திய அரசிலே இருக்கக்கூடிய, இந்திய தேசியத்தின் தலைமை கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக 2ம் தமிழ் இன பகை கொண்ட கட்சிகள். தமிழர்கள் அவர்கள் மீது பகை கொள்ளவில்லை. அவர்களுடைய கிளைகளை இங்கே வைத்திருக்கிறோம், ஊரெல்லாம் இருக்கிறது பல்வேறு பகுதிகளில். தமிழர்களை பகை இனமாக அடையாளம் கண்டு கருவறுக்கக்கூடிய கட்சிகள் தான் காங்கிரஸும் பாஜகவும்.
ஒரு தடவையாவது இப்பொழுது பாருங்கள், அன்றாடம் நம்முடைய தமிழ் மீனவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்கிறார்கள், பிடித்து கொண்டு போய் அடைக்கிறார்கள், சிங்கள சிறையிலே தண்டனை கொடுக்கிறார்கள், படகுகளை பறிமுதல் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்கிறார்கள். இந்திய அரசு தலையிட்டு பேசி இதெல்லாம் செய்யாதே என்று கேட்டது உண்டா? என்ன கடலிலே எல்லை தாண்டி வந்தார்கள், நீ வர்றது இல்லையா? சிங்களம் வர்றது இல்லையா? இங்க சிங்களம் வந்து தமிழ் கடல்ல மீன் பிடிக்கலாம், தமிழன் அந்த பக்கம் ஒரு நூல் போயிடக்கூடாது. ஏன்? டெல்லிக்கும் கொழும்புக்கும் பகை இனம் தமிழ் இனம். தமிழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதாவது லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்களை சிங்களன் படுகொலை செய்த பொழுது அவனுக்கு உதவி செய்தது இந்திய அரசு, அது காங்கிரஸ் அரசு. பக்கத்துணையாக இருந்தது பாஜக அரசு. கேட்கவே இல்லை. ஏண்டா கொலை செய்யணும் கேட்கவே இல்லை. ஏனென்றால் தமிழ் இனம் கொலை செய்யப்பட வேண்டியது. புரிந்து கொண்டோமா? நாம் 91 காவேரி பிரச்சனை, நம்ம எதுவும் போராடல. 91 ஜூன் 25ஆம் நாள் காவேரி தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணீர் கர்நாடகம் திறந்து விட வேண்டும் என்று அதை அரசிதழிலே வெளியிட்டார்கள். வேற ஒன்றும் செய்யாத செயல்படுத்தல இந்திய அரசு, நரசிம்மராவ் அரசு. அரசிதழிலே சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி வெளியிட்டார்கள், அவ்வளவுதான். தமிழர்களை, தஞ்சாவூர் தமிழர்களை தாக்குவதற்கு ஆத்திரப்பட்ட அவர்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதால் கர்நாடகத்திலே உள்ள தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள். ஞாபகம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, கேட்டு பாருங்க. நூற்றுக்கணக்கான தமிழன் தமிழச்சியை இனப்படுகொலை செய்தார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்து சூறையாடினார்கள். தமிழனுடைய வணிக கடைகளை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். 2 லட்சம் பேர் அகதிகளாக காடுகள் வழியாக வந்தார்கள். பேருந்துகளில், வாகனங்களில் அல்ல, காடுகள் வழியாக வந்தார்கள் கர்நாடகத்திலிருந்து. அது அடுத்த நாடா? இந்தியாவுக்குள் தானே தமிழ்நாடும் இருக்கிறது, கர்நாடகம் இருக்கிறது. ஏன்? இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு வேடிக்கை பார்த்தது. அழிக்கப்படுவது தமிழினம், உதைக்கப்படுவது தமிழினம், நடக்க வேண்டிய காரியம் என்பது டெல்லி ஏகாதிபத்தியவாதிகளின் லட்சியம். பாஜக ஏண்டா அப்படி கொள்றீங்கன்னு கேட்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன மீனவர்கள் அப்படி அங்க வாதத்துக்காக சொல்றேன், தப்பி தவறி போயிட்டா ஏன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நடத்திட்டீங்க, 3 தடவை போர் நடத்துறீங்க. அடுத்த போர் எப்போ வருமோ தெரியாது. மீன்பிடி அரபிக்கடல்ல எங்கேயாவது மீனவனை கைது பண்ணான்னு வருதா? எப்போவாவது கைது பண்றாங்க, விட்டுறாங்க, வெளியே தெரியறது இல்லை. அப்படியே எல்லாம் போட்டு அப்படியே கரெக்டா மீன் பிடிக்கிறாங்களே. குஜராத் மீனவனும் அங்க உள்ள பாகிஸ்தான் மீனவனும் கொலை உண்டாங்க. பகை நாடு தானே. டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு காங்கிரஸ் பாஜக தலைவர்களுக்கு பாகிஸ்தானியை விட பகைவன் தமிழன், தமிழச்சி. நாங்க என்ன இட்டு கட்டி சொல்றோம், அதெல்லாம் சான்றுகளோட சொல்றேன். பாவிகளே, யார பாவிகளே? நம்ம தமிழன் தமிழச்சி தான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. முதல்ல இட்டு கட்டி சொல்றோமா, மிகைப்படுத்தி சொல்றோமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு சண்டை நடக்குது. மீனவன் சகஜமா இருக்காங்க, சமயத்துல கைது பண்ணாக்க விட்டுறாங்க, அது பிரச்சனையே ஆவறதில்லை. ஏனென்றால் பாகிஸ்தானியை விட பகைவர்கள் தமிழர்கள் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு. அவன் காங்கிரஸ் தலைவனா இருந்தாலும் சரி, பாஜக தலைவனா இருந்தாலும் அதுதான், இந்திக்காரங்களுக்கு அதுதான். புரிஞ்சுக. நீ ஆடாட்டி சதையாடும்னு சொல்லுவான்ல, ரத்தம் ஒரு ரத்தம் தானே. வேளாண்மை மீனவன் போய் அங்கே அடிபடுறான், ராமேஸ்வரம் மீனவன் போய் அங்கே அடிபடுறான். சிங்கள இராணுவத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்முடைய தமிழ் மீனவர்களை தாக்குவார்கள், கொலை செய்வார்கள், அடிப்பார்கள், சிறைப்பிடிப்பார்கள், கடத்துவார்கள். அவர்கள் வராத போது சிங்கள கொள்ளையர்கள் வந்து கொலை பண்றானுங்க, சித்திரவதை பண்றானுங்க. அங்க வங்கக்கடல்ல வங்காள தேசம் இருக்கு, இந்த பக்கம் இந்தியா இருக்கு. எப்படியாவது இது மாதிரி எல்லை தாண்டி போனானுங்கன்னு படுகொலை பண்ணிக்கிறது உண்டா? கைது பண்றது உண்டா? ஏன்னா நமக்கு மட்டும் வருது. இந்தியாவுக்கு பகையினம், இலங்கைக்கு பகையினம். எனவே சிங்களன் வடநாட்டானுக்கு, டெல்லிக்காரனுக்கு பங்காளி, தமிழன் பகையாளி. அவன் பங்காளி நம்மளை கொல்லுவான், இனப்படுகொலை பண்ணா ஊக்கப்படுத்துவான். சிங்கள அவன் பங்காளி, அவன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததுதான் சிங்கள மொழி, சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது, பாலியன் கம்பெனியை சேர்ந்தது. அவன் பங்காளி, பீகார் பகுதியிலேருந்து மேற்கு வங்காள பகுதியிலேருந்து போனவனுங்க. அந்த உறவு அவங்களுக்கு இருக்கு. பல பேர் சொல்லியிருக்காங்க, அத்வானிகள் கூட சொல்லிவிட்டார்கள் அதை. சரி, நம்ம வந்து
அவனுக்கு பங்காளி இல்லாமல் இருக்கலாம் டெல்லிக்காரனுக்கு. மனுஷா இல்லையா? மனுஷியா இல்லையா? இங்க நமக்கு என்ன அரசியல் இருக்குங்க? டெல்லிக்கு கங்காணி வேலை பார்க்குற அரசியல். ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட அரசியல் மற்ற கட்சியெல்லாம் இல்லையா? திராவிட கட்சியில் அதெல்லாம் இல்லையா? அன்றாடம் அப்படி நடக்கிறதா? ஏன்னா நம்ம கடல்ல நம்ம மீன் பிடிக்க முடியல, ரொம்ப குறுகின எல்லையா இருக்கு. சரி பொதுவாக பிடிச்சிட்டு போங்கடான்னு விட வேண்டியதானே? ஏற்கனவே அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன வந்துச்சு? இப்போ என்ன வந்தது? இது யோசனை பண்ணணும். இப்போ நம்ம என்ன நடந்திருக்கணும்? இப்போ இது மாதிரி தொடர்ந்து நடக்குது. இந்நேரம் இந்த ஆறுகாட்டுத்துறை பக்கம் குறைந்தபட்சம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவங்க தான் இல்லை 5000 பேர் போய் உட்கார்ந்துருக்கணும் ஒரு இடத்துல. அவனை குற்றலா கைது பண்ணி தாக்குனாலாம் இலங்கைக்காரன் சிங்களன் எவனா இருந்தாலும் சரி அவனை கைது பண்ணி கூட நிறுத்து. நம்ம இலையில தாக்கியிருக்கான், கொண்டாந்து சிறையில் அடை, அப்பதான் கலைவோம் என்று அவங்க உட்கார்ந்துருக்கணும். நம்மளும் உட்கார்ந்துருக்கணும். தஞ்சாவூர் எல்லா ஊர்லேயும் தலைநகரங்களில், சென்னையில் இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் 5000 10,000 உட்கார்ந்துருக்கணும். பல நாள் உட்காரணும். வன்முறை வேண்டாம், அறப்போராட்டம், நீதிக்கான போராட்டம் உட்காரணும்ல. இல்லைன்னா அழிஞ்சு போண்டியதான். அவங்க மீனவர் தான். இப்போ நாங்கள் இங்கே டெல்டாவில் காவேரி தண்ணி தராமல் அவன் நம்மளை பழி வாங்குறானே, அதுக்கு என்ன பண்ணுறோம்? போராடுறோம். இங்கே தான் போராடுவோம் தஞ்சாவூரில். இன அடிப்படையில், இன உரிமை அடிப்படையில் மற்ற இடம் போராடாது. கன்னடா நம்மளுக்கு எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னடா போடலைங்க, நாங்கள் நிறைவேற்ற முடியாதுன்னு இருக்கான்ல. ஏன்னா அவனுக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் துணை. நமக்கு நம்ம நாட்டு கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சியே நமக்கு துணை இல்லை. அவன் தான் திராவிடன்னு பேர் வச்சுட்டு இருக்கானே. அவன் பேர், உன் பெயர் தமிழன் தமிழச்சியே என்ன திராவிடச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அதுலேயே புரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, அவன் தான் திராவிடம் சொல்கிறான். மற்ற தமிழன்லாம் இருக்கீங்களே, இருக்கம்ல கட்சியில் பல கட்சிகள் இருக்கீங்கல்ல. நம்ம வந்து உட்காரணுங்க. நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஜல்லிக்கட்டு மாதிரி சென்னை மெரினால உட்கார்ந்தோன்னா அங்கங்க உட்கார்ந்தோம்ல, அது மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு உட்காரணும். நம்ம இல்லை தஞ்சாவூர்ல, திருவாரூர்ல, நாகப்பட்டினத்துல, திருச்சியில காவேரிக்கு போராடணும். நம்ம இடம் கண்டுக்கிறது இல்லை. அப்ப எந்த உச்சநீதிமன்றம் சொன்னாலும், என்ன தீர்ப்பு இருந்தாலும், என்ன நீதியா இருந்தாலும், உலக நீதியா இருந்தாலும் தமிழன் தமிழச்சிங்கன்னா அது செயல்படாதுங்க. பார்த்துட்டு இருக்கோம்ல இளைஞர்களே, பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இந்த துயரத்தை வர்ணிச்சுட்டு அழுதுட்டு போறது அது போர்க்களத்துல ஒப்பாரி பயன்படாதுப்பா. உணர்ச்சி வரும். கண்ணீரை துடைத்துக் கொண்டு களத்தை அமைக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு இல்லைன்னா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மள. தமிழர்களுக்கான தாயகமாகவே தமிழ்நாடு இருக்காது. நெஞ்சு புதைக்கும் சொல்ல வாய் புதைக்கும் பாரு பாவேந்தர். அது மாதிரி இதை நினைச்சா அப்படியே துடிக்குது. நமக்கு தானே இப்படி நடக்குது. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை நீதிமன்றம் சொல்லுதுங்க, நமக்கு வெக்கமா இல்லை? அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லுது மக்கள் வன்முறையில் ஈடுபடலை. இப்போ நீதிமன்றம் சொன்னிச்சு, இப்போ அவங்க வன்முறையில் ஈடுபடல, அவனை ஏடா சுட்டிங்க கேட்குறாங்கல்ல. இப்போ நீதிபதி கேட்குறாங்கல்ல, ஓடுற மக்களை முதுகில் பார்த்து சொல்றடா நீ என்ற உயர்நீதிமன்றம் கேட்குதுல்ல. மதுரை உயர்நீதிமன்றம் 13 பேரை சுட்டு கொள்றான். நம்ம இங்கே அங்கங்கே உட்காந்துருக்கணும். அவனை கைது பண்ண அந்த அதிகாரி, காவல் அதிகாரி கைது பண்ண. எடப்பாடி பழனிசாமி பதவி விலகு என்ன ஒய்யாரமா சொன்னாரு. அதாவது அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி அந்த லூயி 14th மனைவி ராணி சொன்னாலாம், லூயி 16th, லூயி 14th ஐ ஆம் த ஸ்டேட்னு கொக்கரிச்சவன். அரசுன்னா நான் மட்டும்தான்டா கட்சவன். 16ஆம் லூயி காலத்துல புரட்சி. அந்த அம்மா ஆமாம், அந்த அம்மா சொன்னான், ரொட்டி கிடைக்கல மக்கள் திண்டாடும் பொழுது. ரொட்டி கிடைக்கலன்னா என்ன, அல்வா சாப்பிடு. அவங்க முடியல, அவங்க தான் எதுன்னு சொல்லிடுற அந்த அம்மா. திமிரு அந்த மாதிரி திமிரு யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன சொன்னார்? நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் 13 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்கிறது எனக்கு தொலைக்காட்சியில். என்ன நடிப்பு!
ஏன்னா தொலைக்காட்சி பார்த்து தான் ஒய்யாரமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு முதல்வர் பதிலுக்கு லாய்க்கில் இறங்குன்னு போராடிருக்கேன் எல்லாருமா. திமுக என்ன அதிமுக என்ன, மக்களை காட்டி கொடுக்குற யாரா இருந்தா என்ன, அப்படிப்பட்ட உணர்வு இல்லைன்னா நம்ம இனத்தை பாதுகாக்க முடியாது. இறக்கம் உள்ளவங்க அனுதாபம் உள்ளவங்க அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு நம்ம போவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் பாடம் கற்றுக்கொண்டு அங்கங்கே உட்காரணுங்க, அங்கங்கே உட்காரணும். இது மாதிரி நடக்கும் பொழுது நம்ம அங்கங்கே உட்காந்து 1000 10,000 உட்காந்து இதுக்கு பதில் சொல்கிறா. இப்போ இதை கேட்கணும் எல்லாரும், அங்கங்கே உட்காந்து கொண்டா சிங்களனை கைது பண்ணி கொண்டாந்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், நம்ம தமிழ்நாடு எல்லை, இந்திய எல்லை, அவனை கொண்டு வந்து இங்கே அடை, சிறையில் அடை, அப்போ தான் கலைவோம் என்று நாம் எல்லாம் உட்கார்ந்து கோரிக்கை வச்சோம்னா நிச்சயம் நடக்கும். அந்த மாதிரி இறங்கணும். ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். மன்னர்கள் காலத்தில் நமக்கு பாதுகாப்பு இருந்தது. சிங்களப்ப இப்படி பண்ணுவானா, மன்னர் காலத்தில் அடக்கி வச்சாங்க நம்ம ஆளுவ. அதுவும் சோழனுக்கு அதுதான் வேலை. அவங்கள ஒழிக்கத்தான் ராஜராஜன் அவங்க அப்பா சுந்தர சோழன் அனுப்பி வச்சார், இலங்கைக்கு அனுப்பி வச்சார். ஒத்தச்சு பிடிச்சான், பல பேரை ஒழிச்சு கட்டி ஒழுங்காக வருங்கடா. சிங்களம் எப்பவும் நமக்கு இடைஞ்சல் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்க. எது வந்து இப்போ வந்து புதுசாக போயிட்டாங்க, வரலாறு பூரா அந்த பதிவு தான். இதே தொழிலை பண்ணுவானுங்க, வாலாட்டிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானுங்க. நமக்கு எவன் பகைவனோ அவனோட சேருவான். அயோக்கிய போயிலுக்கு சுந்தர சோழனை பார்த்தான், ராஜராஜன் அனுப்புனார், போய் நம்ம ஒத்தச்சு போய்க்கலான்ட்டு விரட்டிட்டு போனால் ஓடி போயிட்டான் அந்த மன்னர்லாம். திருட்டு போயில் ஓடி போயிட்டான். ராஜராஜன் கொஞ்சம் ரொம்ப கருணை உள்ளவரில் ஒரு மகிந்தன் ஒரு மன்னன் அந்த நாயை பிடிக்காம விட்டு வந்துட்டார். தொலைஞ்சாங்க, போயிட்டு போகிறான்ட்டு ராஜராஜன் கருணை உள்ளவரில் வந்துட்டார். அவர் இங்கே வந்து அரசாங்கம் திருப்பி அவங்க கிளம்புறானுங்க. சிங்கள பயிர் நமக்கு எதிராக ஊடுருவல், தாக்குதல், கொள்ளையடிக்கிறதுங்க வந்து ராஜேந்திர சோழனை அனுப்புனார். இப்போ ராஜராஜன் போனான், ராஜேந்திரன் போனான், ஓடினான். அவங்க அப்பன்ட்ட ஓடினது மாதிரியே ராஜாண்ட ஓடுன மாதிரி ஓடினான். இவன் விடலை. ராஜேந்திரன் விரட்டிக்கிட்டு போய் அந்த மகிந்த திருட்டு போயில அந்த சிங்கள மன்னனை பிடிச்சி கொண்டு வந்து தஞ்சாவூர் ஜெயிலில் அடைச்சான்டா. தஞ்சாவூர்ல அடைச்சான். கேட்டுப்பாரு வரலாறு படிக்கிறவங்கள, பிற்கால சோழ வரலாறுல வல்லுநர்கள் அவ்வளோ கேட்டுப்பாரு. தஞ்சாவூர்ல அடைச்சான் ராஜேந்திர சோழன். அதுக்கு பிறகுதான் அடங்கினானுங்க சிங்களன். வரலாறு முழுக்க அந்த பயிர்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கான், பகைவனாக இருப்பான், நம்மளை அழிப்பான். ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் அழிச்சாங்கல்ல, யாருடைய துணை கொண்டு? நம்ம மட்டும் தனியா இறையாண்மை உள்ள அரசா இருந்து சொந்த படை இருந்ததுன்னா அந்த நாய் நம்மளை அழிச்சிருக்குமா? டெல்லிக்காரன் தான் சிங்களம் பங்காளி ஆச்சையா. உன்னை அவன் அழிச்ச, நான் நேரா போய் என் இராணுவத்தை வச்சு அழிக்க முடியல. தமிழ்நாட்டில் டெல்லிக்காரன் என்ன நினைச்சிருப்பான், காங்கிரஸ் பாஜக எங்க இராணுவத்தை வச்சு நேரா தமிழ்நாட்டில் போய் அழிக்க முடியல, நீ அழிடா அப்படின்னு விட்டாங்க நம்மளை அழிக்க. 8 கோடி பேர் இருக்கும் தம்பிலா, 8 கோடி பேர் இருக்கும். சுண்ட காப்பாய் 2 லட்சம், 2 கோடி கூட இல்லாம சிறுநாடுங்கிறதால நம்ம கொச்சைப்படுத்தல. அந்த நாய் நம்மளை வந்து அழிக்கிறதுனால அது கோபமா பேச வேண்டியிருக்கு. இல்லைன்னா நீ 5 லட்சம் பேர் இருந்தாலும் நான் மதிப்போம் அடுத்த நாட்டை, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 8 கோடி பேர் நாங்க இருக்கிறோம், எங்களை வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான் யாருடைய தயவுல? டெல்லிக்காரன். இதை புரிஞ்சிக்காம ஒப்பாரி வைக்கிற பயன் இல்லை, சும்மா ஒரு நாளைக்கு பேர்ல பயன் இல்லை. வாங்க, பதவி, பணம், விளம்பரம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சம் பேர் திரளுவோம், இந்த மாதிரி போராட்டங்களை, போராட்டங்கள் நடத்துவோம், அங்கங்க நடத்துவோம். நம்ம இனத்தை பாதுகாக்கணும். இதுக்கான உறுதியை எடுங்க. நாம அடக்கி வைக்கலன்னா சிங்களனை நம்மளை அழிச்சிருவான். ஈழத்துல மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலையும் அழிப்பான். அதான்ப்பா அவர் நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுதான் அவன் பௌத்த மதத்தங்க திணிச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் அவன் பௌத்த மதத்தை திணிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு இங்க ஆள்லாம் இருக்காங்க. புத்தர் நல்லவர் தான், நமக்கு மாற்று இல்லை. சிங்கள பௌத்தம் என்பது தமிழின அழிப்பு கொள்கையுடையது, அநீதியையே அறமாக கொண்டது சிங்கள பௌத்தம் என்பது. எனவே நாம வந்து இதுக்கெல்லாம் துணிஞ்சு வரணும். சும்மா பேசிட்டு போறதுல இல்லை, உறுதியா வாங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு நாம வந்து ஒரு மக்களை திரட்டி முடிஞ்சவர்கள் மக்களை களத்துல இறக்கி நம்ம உட்காருவோம், அறப்போராட்டம் நடத்துவோம். ஒன்றொன்றுக்கு பரிகாரம் வரும். எல்லாரும் அவங்கவுங்க அப்புறம் கிளம்புவாங்க. அதுக்கு முன்னோட்டமாக நாம இறங்க வேண்டும்.
எனவே இந்த சிங்களனுக்கு எதிராக இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி அருகே ஆறுகாட்டுத்துறையில நம்ம மீனவர்கள் தாக்கியிருக்காங்க பாருங்க. இதுல இருந்து ஒரு படிப்பினையை பாடம் பெற்று ஒரு திருப்புமுனையை எடுத்து நாம் சிந்திக்க வேண்டும், களத்துக்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.